ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளிலே உங்க எல்லாரையும் சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். இந்த 2 நாட்கள்ல இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்களை குறித்து அநேக காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டிருக்கின்றோம். இந்த நாள்ல கூட ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். வேத புத்தகம் வைத்திருந்தீங்க அப்படின்னா மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 26வது அதிகாரம் அதில் 28வது வசனத்திற்கு நேராய் உங்க கண்களை திருப்புங்கள். ஸோ இந்த வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா கடைசி போஜனத்துல இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பார்த்து சொன்ன ஒரு வசனம் தான் இது. இந்த வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கின்றது. இந்த வசனத்தை நம்ம மாதந்தோறும் நம்முடைய திருச்சபையில நம்ம திருவிருந்து எடுக்கும் பொழுது இந்த வசனத்தை நம்மளுடைய போதகர்கள் படிக்கிறத நம்ம என்ன பண்ணியிருப்போம், கேட்டிருப்போம். ஆனா இந்த லெந்து நாட்கள்ல இந்த வசனத்தை நம்ம கொஞ்சம் தியானிக்கும்படியாக அழைக்கப்படுகின்றோம். ஏன் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தம் இந்த பூமியில சிந்தப்படுறதுனால நம்மளுக்கு கிடைக்கின்ற பலன் என்ன அப்படின்ற ஒரு தலைப்புல தான் உங்களோடு கூட நான் என்ன பண்ண போறேன், இன்னைக்கு பேச போறேன். ஸோ கேட்ட இந்த வசனத்தின்படி நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும்படி, இன்னும் ரீஃப்ரேஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய பாவங்களும் நிவர்த்தி ஆகும்படியாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவைய தன்னுடைய ரத்தத்தை இந்த பூமியில என்ன பண்ணாங்க, சிந்தினாங்க. 2024 வருஷங்களுக்கு முன்பதாக இது நடந்திருக்கு. ஆனா இத்தனை ஆண்டு காலங்கள், இத்தனை நூற்றாண்டுகள் நம்மளுடைய பாவங்களை இந்த ரத்தம் சரி செய்து கொண்டே இருக்கின்றது. ஒரு நாளும் தேவனே என்னை மன்னியும், கடவுளே என்னை மன்னியும்னு கேட்கும் பொழுது எல்லாம் அவர் மனம் இறங்கி நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றார். அது மட்டுமா, பிதாவுடைய வலது பரிசத்துல உட்கார்ந்திருந்து நம்மளுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கின்றார். இந்த ஒரு நாள் விட்டுருங்க, இந்த ஒரு பாவம் விட்டுருங்க, இந்த ஒரு பாவத்தை மன்னிச்சிருங்க, இவன் இன்னும் உயிரோடு இருக்கட்டும், இவன் இன்னும் பிரயோஜனப்படுவான் எனக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுக்காக இயேசு கிறிஸ்து பிதாவிடன் வலது பரிசத்துல உட்கார்ந்திருந்து நம்மளுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கின்றாங்க. இந்த நொடி பொழுதிலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நேரத்துல கூட உங்களுக்காக எனக்காக பிதாவிடம் பரிந்து பேசுகிற ஒரு இயேசு கிறிஸ்துவாய் இருக்கின்றார். இந்த ரத்தம் நம்மளுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கின்றது. நம்ம செஞ்ச பாவத்துக்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொரோனா முதல் வேவ்லயே நம்மளாம் என்ன இருக்கணும், மண்ணோடு மண்ணா போயிருக்கணும். ஆனா அநேக பரிசுத்தவான்கள், நம்மளை விட நல்ல தூய்மையானவர்கள் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, மரித்து போயிட்டாங்க. ஆனா இன்னும் ஒரு நாளையும் இன்னும் ஒரு ஆண்டையும் ஆண்டவர் நம்மளுக்கு கூட்டி கொடுத்து கொண்டே இருக்கின்றார். எதற்காக? இன்னும் அவரை கிட்டி சேருவோம், இந்த பாவத்திலிருந்து நம்ம சீக்கிரமா விடுபட்டுருவோன்ற ஒரே நோக்கத்திற்காக தான் ஆண்டவர் ஒரு நாளும் தன்னுடைய இரத்தத்தை கொண்டு தன்னுடைய வார்த்தையினால பிதாவிடம் பரிந்து பேசிக்கொண்டு இருக்கின்றார். உங்க வாழ்க்கையை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒரு சில நாட்கள், ஒரு சில வேலைகள் நம்ம செய்யறது பாவம் என்று கூட ஒரு உணர்வே இல்லாத நிலைமைக்கு தான் இப்ப உலகம் என்ன பண்ணிட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு. அநேக பெண் பிள்ளைங்க கூட குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப பப்ளிக்கா குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அவலட்சணமான ஒரு உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தப்பு எது, ரைட் எது அப்படின்னு தெரியாமலே ஜாலி, இதெல்லாம் ஒரு ஃபன் ஃபேக்டருக்காக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கோம்ல. இன்னைக்கு மனம் திரும்புங்க. இந்த வீடியோவை பை சான்ஸ் ரேண்டமா கூட இதை நீங்க பார்க்கலாம். மனம் திரும்புங்க. நீங்க செய்யறது தப்பு என்று பிசாசு உங்க கண்களை மறைத்து வைத்திருக்கிறான். குடிக்கிறதுலாம் தப்பு இல்லை, சிகரெட் பிடிக்கிறதுலாம் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி உங்க கண்களை மறைச்சிட்டான் பிசாசு. கொஞ்சம் இந்த வேத வசனத்தை கொஞ்சம் வாசிச்சு பாருங்க, கொஞ்சம் உட்கார்ந்து பரிசுத்தவான்கள் பேசுறதை கேட்டு பாருங்க. இயேசு கிறிஸ்து உங்களோட பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா வேதத்துல ஒரு வசனம் இருக்கு, அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற தெய்வம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. கடைசியாக அவருடைய ரத்தத்தை ஒரு நாளும் வீணாக்கிறாங்க. சிலுவையில ஒரு கடைசி சொட்டு ரத்தத்தை கூட என்ன பண்ணிட்டாங்க, சிந்திட்டாங்க. அவருடைய விழா எலும்புல குத்தும் பொழுது தண்ணீர் பீறிட்டு வந்தது அப்படின்னு சொல்லி வேத புத்தகம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது. அப்போ உடம்புல ரத்தமே இல்லை, கடைசி சொட்டு ரத்தத்தையும் கூட என்ன பண்ணிட்டாரு, உங்களுக்காக எனக்காக சிந்திட்டு
போயிட்டாங்க. அவர் கேட்குற ஒரு சின்ன விஷயம், பாவம் செய்யாத. நீங்கள் ஏசப்பா செஞ்ச எல்லா அற்புதங்களையும் பார்த்தீங்கன்னாலுமே என்ன இருக்கும்? திருப்பி பாவம் செய்யாத, நல்லா இரு, திருப்பி என்ன பண்ணிடாத, தவறு செஞ்சிடாத, பாவத்தில் விழுந்துடாது அப்படின்னு அநேக பேருக்கு சொல்கிறத நம்ம என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். இன்றைக்கும் நான் அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு நாளும் பாவத்தில் எழுந்துடாதீங்க. நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எழுந்திருப்பான். ஆண்டவர் உங்களுக்காக தன்னுடைய கரங்களை விரித்து கொண்டு காத்திருக்கின்றார். உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகின்றேன். அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி செலுத்துறோம்ப்பா. இந்த வேலையில ஆண்டவரே, உங்க ரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும்படியாக, அநேகருடைய பாவங்களுக்கு நிவர்த்தி உண்டாக்கும்படியாக உங்களுடைய ரத்தம் இந்த பூமியில சிந்தப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, இத்தனை ஆண்டு காலங்கள் உங்களுடைய ரத்தம் எங்களை பாதுகாத்த கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இனி வருகின்ற நாட்கள்ல இந்த பாவத்துக்கு விலகி ஓடுகிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. பாவத்தை கண்டா எங்களுக்கு ஒரு வெறுப்பு உண்டாக ஆண்டவரே, விசேஷ விதமா இந்த வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே, ஐடி ப்ரொஃபஷன்ல இருக்கிறவங்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே, பெரிய பெரிய எம்என்சி கம்பெனில அதிகமான சேலரி வாங்கி கொண்டிருக்கிற நபருக்காய் நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, என் தெய்வம் நீர், அவங்களோடு கூட நீங்க பேசுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அவங்க அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவங்க வெளிவர உதவி செய்யுங்க. ஒரு ஜாலிக்காக, ஒரு ஃபன் ஃபேக்டருக்காக செய்த இந்த காரியம் ஆண்டவரே, அவங்களுடைய வாழ்க்கையை செப்ப ஒரு தவறான ஆண்டவரே இடத்துல போய் விட்டுரு ஆண்டவரே. இதை அறியாமல் அவங்க செய்து கொண்டிருக்கிறாங்க. உங்க ரத்தம் அவங்களை நோக்கி போகட்டும்ப்பா. ஆண்டவரே, உங்க வார்த்தை அவங்க நோக்கி போகட்டும் ஆண்டவரே. ஒருவேளை இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற ஆண்டவரே தம்பிமார்கள், தங்கச்சிமார்கள், அண்ணன்மார்கள், அக்காமார்கள் குடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய பாவங்கள் கழுவப்படட்டும் ஆண்டவரே. இன்னைக்கு ஒரு மனம் திரும்புதல் உண்டாகும்படியாய் நாங்கள் கேட்கின்றோம். இந்த இளம் வாலிப பருவத்தில் உமக்காய் ஓடுகிற ஒரு வாஞ்சைய கிருபையை தாங்க ஆண்டவரே. இந்த சமுதாயத்தில் நன்மை செய்கிறவர்களாய் இந்த பிள்ளைகள் மாறட்டும் ஆண்டவரே. அநேகருக்கு புரோஜனம் உள்ளவர்களாய் மாறட்டும். தன்னுடைய சரீரத்தை கெடுத்துக்கொள்ள இல்ல ஆண்டவரே, அநேகருக்கு புரோஜனம் உள்ளவர்களாய் மாறட்டும் ஆண்டவரே. உங்களுடைய கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பிதாவாகிய தேவன் மகிமை அடைய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறனால தகப்பனே, ஆமென். Thank you. God bless you.